ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்ற பேரில் என்னென்னத்தையோ பேசுகிறாங்க. இந்த அம்மாவை பார்த்துட்ருக்கேன் நிறைய அப்படியே ஒரு விட்டு ஒரு யாரோட அது பேசியிருக்கா அப்படின்னா அந்த அம்மா முந்தி தான் வந்து நிற்கிது. பேர்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் தேவையற்ற விஷயங்களை குதர்க்கமான விஷயங்களை பரப்பி வைக்கிறாங்க அப்படின்னு தோணுது. இதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளோட மைண்ட் செட்டே அப்படி தான் என்ன சொல்கிறது உருவாக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு சொல்லி தோணுது. எப்பயோ இது நடந்துருச்சு போல். இப்போ வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தால் இது என்னையே பொல்லாதவளை பார்ப்பாங்க. கடவுளின் பெயரால் என்ன வேணால் பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நான் அப்படிலாம் இல்லை. கடவுளின் பேரெலாம் கண்டதையும் பேசக்கூடாதுன்றது தான் என்னோட சிந்தனை. நம்ம ஒருத்தவங்களை தேடி போகும்போதோ இல்லை ஒருத்தவங்களை பார்க்கும்போதோ யதார்த்தமாக பார்க்கும்போது அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு முறை போல். யாருன்னா வந்து நம்ம சாப்பிட்றப்போ ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கணுன்றது ஒரு முறை போல். அவங்க இல்லை 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 இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கு அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்கினாங்கன்னா சரி சாப்பிட விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற உணவு அவங்களுக்கு தெரியும் என்ன நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும். பழைய கஞ்சி கூட நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க தயங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம போட்டு தாராளமாக கொடுக்கலாம். ஒருவேளை நம்மக்கிட்ட நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் உணவுன்னு வச்சுங்க, இதுக்கு அடுத்து உணவு இல்லை, இனிமேல் சமைச்சாதான் உணவுன்னு வச்சுங்க, அந்த சாப்பிட்றீங்களான்றதை கேட்காமலே இருந்துடலாம். சாப்பிடுங்கன்னு சொல்கிற வீட்டில் தான் சாப்பிடணும், தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களான்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலேயும் வெக்கம் மானம் சூடு சோரணம் எல்லாம் விட்டு சாப்பிடுறீங்களா அப்படின்னு அர்த்தம். ஒரு வீட்டுல சாப்பிடுறீங்களான்னு கேட்டுட்டாவே சாப்பிடாதீங்க அந்த வீட்டுல, புரிஞ்சுதா? விருந்தினர்களை முகம் மலர்ச்சியோடு உபசரிக்கிற வீட்டுல மகாலட்சுமி இருப்பாள், வள்ளுவர் சொல்ற. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நல்லவங்களா இருந்தா கடவுள் நமக்கு நல்லது செய்வாரு அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தை நீ இதை செஞ்சேன்னா உனக்கு கடவுள் அப்படி செய்வார், நீ இதை செஞ்சேன்னா உனக்கு கடவுள் இப்படி செய்வாருன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. கடவுள்கிட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி செலுத்தணுமே தவிர நம்ம இப்படி நடந்துக்கிட்டா கடவுள் அப்படி நடந்துக்குவாருன்னு சொல்லிட்டு ஒரு சக மனுஷனாக ட்ரீட் பண்ணக்கூடாது கடவுளை. எப்பவுமே நீ எனக்கு என்ன செய்ய நான் அது உனக்கு திருப்பி செய்வேன்னு சொல்லி மனுஷனுக்கு மனுஷன் நடந்துப்பான். அதே மாதிரி கடவுளை நம்ம பாவிக்க கூடாது. நம்மளோட செய்கை வந்து உண்மையானதாக இருக்கணும், நீதி நிறைந்ததாக இருக்கணும், அறம் நிறைந்ததாக இருக்கணுமே தவிர இதை கடவுளோட கணக்கிடக்கூடாது. ஒருத்தனுக்கு நான் ₹1 கொடுத்துட்டேன்னா எனக்கு கடவுள் ₹10 கொடுத்துருவாரு, ஒருத்தனுக்கு நான் அதை பண்ணிட்டேன்னா கடவுள் எனக்கு இதை பண்ணிடுவாரு அப்படின்னு அல்பமாக சிந்திக்க கூடாது. திருவள்ளுவர் காலத்தில் எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலர் அதை மெயின் தொழிலாக பண்ணிட்டு இருந்தாங்க. சிலர் வந்து சும்மா கொஞ்சமாவது தனக்கான நிலம் வச்சுக்கிட்டாங்க. அவங்க நிலத்தில் விளைந்த அந்த தானியங்களை அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ முகமலர்ச்சியோட யாருக்கும் உதவி செய்ய முடியும். ரெண்டாவது, அப்போ இருந்த உணவு வகைகள் ரொம்ப எளிமையாக சமைக்கப்பட்டவை. பழைய சோறு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விருந்தினராக போனால் நம்ம பழைய சோறு சாப்பிட்றதுக்கு தயங்க மாட்டோம், தாராளமாக சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த உணவை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோமானா அதையும் நம்ம குறை கண்டுபிடிச்சி அது உப்பு இல்லை, உரப்பு இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்னு இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம சொல்கிற பழக்கம் வேறு வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் எந்த குரலும் கிடையாது. உணவை உண்டு விட்டு குறை சொல்லுகிறோமே அதற்கெல்லாம் குரல் கிடையாது.